Welcome to Sky Broking Weekly Market Commentary. Disclaimer: in the weekly market commentary வந்துட்டு information purpose only. Before taking a decision, consult with your financial advisor. வாங்க இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் குளோபல் கியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் அண்ட் நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருந்தது. பிகாஸ் ஆஃப் யூஎஸ் ஃபெட் சேர்மன் மிஸ்டர் வால் வந்துட்டு லாஸ்ட் வீக் நடந்த டெஸ்டிமோனியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஏறுறதுனால நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹைக் பண்ணுறதுனால ரிசிஷன் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்படி ரிசிஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்கானமி க்ரோத் கம்மியாகும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்துட்டு பெரிய அளவில் ஏற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் மார்க்கெட் வந்துட்டு ஏறிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே மாதிரி வந்துட்டு யூரோப்பில் இசிபி கான்ஃபரன்ஸ் வந்துட்டு போர்ச்சுகலில் நடக்க இருக்குது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு கிறிஸ்டினா லகாடி அவங்க வந்துட்டு 25 பேசஸ் இல்லைன்னா 50 பேசஸ் ரேட் ஹைக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டொமஸ்டிக் யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு ஃப்ரைடே ரிலீஸ் ஆக இருக்குது. அதே மாதிரி பிஎம்ஐ டேட்டாவும் ஃப்ரைடே ரிலீஸ் ஆக இருக்குது. அண்டு வீட் பேன் வந்துட்டு பண்ணது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வீட் பேன்னால் வந்துட்டு வீட்டோட சப்ளை வந்துட்டு இங்கே இந்தியாவிலே இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்துட்டு வளராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி செக்டாரில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் கோல். இதனால் தென் இந்தியன் ரூபி பொறுத்த வரைக்கும் ரிமைன் டிப்ரிஷ் ஆகிட்டே இருக்குது. இது வந்துட்டு இந்த வீக் ஒரு லோ லெவலில் போயிருக்கு. டிப்ரிஷியேட்டில் லோ லெவல் மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு 78 அதுக்கு மேலே இருக்கிறத வந்துட்டு டிப்ரிஷியேட் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது அது லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு யூஎஸ் டாலர் வந்துட்டு லாஸ்ட் வீக் லைட்டாக இறங்கியிருந்தப்போ கூட வந்துட்டு நம்மளோட இந்தியன் ரூபி வந்துட்டு அகைன் டிப்ரிஷ் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீக் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன் 14,882 15,990 இந்த ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டெய்லி பேசிஸில் 15,990 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்ஸ்விங் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 33,820 மேலே ஒரு 2-3 நாள் க்ளோஸ் ஆச்சு தொடருது அப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் ஒரு அப்ஸ்விங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. டெரிவேட்டிவ் அனாலிசிஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் செயின் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் கால் சைடு வந்துட்டு 16,000 கால் ஆப்ஷனில் நடந்திருக்கு. அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 15,500 நடந்திருக்கு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் வந்துட்டு 500 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்துட்டு 30th ஜூன் எக்ஸ்பிரியில் நடந்திருக்கு. ஸோ பேண்டு கம்மியாக இருக்கிறனால ஒரு கன்சாலிடேஷனாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பிசிஆர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டியும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புட் ரைட்டிங் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு கால் ரைட்டிங் நடந்துகிட்டு இருந்த மார்க்கெட்டில் இப்போ புட் ரைட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறது வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் திரும்பறதுக்கான ஒரு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பெரிய பிக் ரேலி வராது, ஒரு சின்ன ரிக்கவரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 20.55 செட்டில்டாக இருக்குது. இது போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மைல்டு வால்டிலிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீக் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 to 24 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெக்கமெண்டேஷன் கேஷ் கார்னர் பொறுத்த வரைக்கும் M&M வந்துட்டு 1075 மேலே பை பண்ணிக்கலாம். டார்கெட் வந்துட்டு 1135. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1010. நெக்ஸ்ட் பை வந்து பார்த்திங்கன்னா ஐனக்ஸ் லெஷரை வந்துட்டு 510 மேலே பை பண்ணலாம். டார்கெட் வந்துட்டு 540. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 450. F&O கார்னர் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சரை 15,760 மேலே பை பண்ணிக்கலாம். டார்கெட் வந்துட்டு 15,860. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,660. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் லாங் ஸ்ட்ராங்கிள் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி 33,700 கால் ஆப்ஷனை வந்துட்டு 350 ரூபாய்க்கு பை பண்ணுங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 33,500 புட் ஆப்ஷனை வந்துட்டு 250 ரூபாய்க்கு பண்ணுங்கள். இது ரெண்டுமே வந்துட்டு 30th ஜூன் எக்ஸ்பைரியில் பண்ணுங்கள். இதோட டோட்டல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா. அதே மாதிரி டார்கெட் வந்துட்டு 700 ரூபா போட்டுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 500 ரூபா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்துட்டு லாஸ்ட் வீக்கும் நெட் செல்லராக தான் இருக்காங்க.
அரௌண்டு 11,511.77 கோடி அளவுக்கு நெட் செல்லராக இருக்காங்க. இதே ஜூன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 53,600.40 கோடி அளவுக்கு நெட் செல்லராக இருக்காங்க. டிஏ வந்துட்டு போன வாரம் நெட் பையராக இருக்காங்க. அரௌண்டு வந்துட்டு 11,670.62 கோடி அளவுக்கு நெட் பையராக இருக்காங்க. இது வந்துட்டு எஃப்ஐயை விட போன வாரம் வந்துட்டு இவங்க அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. அதே வந்துட்டு ஜூன் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 41,983.47 கோடி அளவுக்கு நெட் பையராக இருக்காங்க. இதுதான் இந்த வீக்குக்கான ஈக்விட்டி வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி. ஃபார் அக்கௌண்ட் ஓப்பனிங் கிளிக் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. தேங்க்யூ பை ஸ்கை ப்ரோக்கிங்.